தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். போன வாரம் நம்ம இஸ்ரவேல் மற்றும் ஈரானுக்கு நடுவில் அந்த யுத்தத்தை குறித்து ஜெபித்தோம். ரைட். முதலாவதாக ஒரு கிறிஸ்தவன் இஸ்ரவேலை குறித்து எப்படி சிந்திக்க வேண்டும், இஸ்ரவேலை குறித்த அவனுடைய கருத்து, அவனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும், இஸ்ரவேலுக்காக நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும், இஸ்ரவேலுக்கு ஒரு கிறிஸ்தவன் எப்படி நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன். அதே போல் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஜெப குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அந்த விதமாக நம்ம போன வாரம் ஜெபித்தோம். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்துக்கு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொன்ன காரியங்கள் இன்னும் முடியலை, முழுமையாக நிறைவேறலை. அதில் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது நிறைவேறும் அளவும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கி போன வாரம் சொன்ன அந்த ஒரு சில பாயிண்ட்ஸை, நம்ம ப்ரேயர் பாயிண்ட்ஸை நம்ம தொடர்ந்து இன்றைக்கும் ஜெபிக்க போகிறோம். மற்றபடி நம்ம ரெகுலராக அந்த பழைய ஃபார்மேட்டுக்கு இன்றைக்கி திரும்புகிறோம். முதல் பகுதியில் நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அடுத்து பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தும் பிரகாரமாக ராஜ்யத்தின் காரியங்களுக்காகவும் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய தேவைகளுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். இரண்டாவது பகுதியில் நான் உங்களுக்கு உபவாச ஜெபத்தின் ஆசீர்வாதங்கள், உபவாசித்து ஜெபிப்பதினால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், பிரயோஜனங்களை குறித்து நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். அல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க. முதலாவது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி, ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க போகிறாரு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், பதில் கொடுப்பார். நான் ஏறெடுக்கும் இந்த ஜெபத்தின் மூலமாக தேசத்தில், தேவராஜ்யத்தின் காரியங்களில் மகிமையான காரியங்களை செய்வார் என்று எதிர்பாருங்கள். உங்களுடைய ஜெபங்கள் விலை மதிப்பற்றவை. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரிடத்தில் ஜெபித்து பதில் பெற்றுக்கொள்ளும்போது அதன் மூலமாக தேசங்களில் மாபெரும் காரியங்கள் நடக்கும். இயற்கையாக நடக்காத காரியங்கள், இயற்கையாக நடக்க முடியாத காரியங்கள், இவைகளெல்லாம் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு செய்வார் இந்த தேசத்தில். அல்லேலூயா. அதனால் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க. ரெண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய சொந்த வாழ்வில் மகிமையான காரியங்களை செய்வார் என்று எதிர்பாருங்கள். கர்த்தர் என்னோடு கூட தேவ வார்த்தையின் மூலமாக பேசுவார் என்று எதிர்பாருங்கள். இந்த எதிர்பார்ப்பு ரொம்ப முக்கியம். எதிர்பார்ப்பும் விசுவாசமும் இருக்கும்போது அபிஷேகம் நன்றாக வெளிப்படும், ஞானமும் வெளிப்பாடும் அருமையாக வெளிப்படும். அல்லேலூயா. ரெண்டு பகுதி இருக்குது பாருங்கள் ஒரு ஊழியத்தில். ஒரு பக்கம் தேவ மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருக்காக காத்திருந்து ஜெபித்து அவருடைய வார்த்தையை பெற்று நமக்கு அறிவிக்கிறோம். அது எங்களோட வேலை. ஊழியக்காரங்களோட வேலை. மக்களோட வேலை என்ன? விசுவாசிகளோட வேலை, வசனத்தை கேட்குறவங்களுடைய வேலை என்ன? அவங்களும் ஜெபத்தோடு வரணும். கர்த்தாவே, இன்றைக்கி நான் ஜெபிக்க போகிறேன், ஜெபத்தை கேட்க போகிறீங்க, மகிமையான காரியங்களை செய்ய போகிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசத்தோடு வரணும். அதே மாதிரி வார்த்தையை கேட்கும்போதும், கர்த்தாவே நல்ல வார்த்தை எனக்கு கொடுங்க, எனக்கு தேவையான காரியங்கள்லாம் போதிங்க, என்னுடைய வளர்ச்சிக்கான காரியங்கள், என் வாழ்க்கைக்கு தேவையான பதில்கள், இந்த காலத்திற்கு தேவையான காரியங்கள், இதெல்லாம் எனக்கு கொடுங்க, உங்களை நோக்கி பார்க்குறேன், உமக்கு முன்பாக காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோட எதிர்பார்ப்போடு வரும்போது இது ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது, அதாவது ஊழியக்காரனுடைய அந்த ஜெபம், அவங்களுடைய விசுவாசமும், வார்த்தையை கேட்குற ஜெபத்தில் பங்கெடுக்கிற விசுவாசிகளின் விசுவாசமும், அப்படி ரெண்டும் அப்படி சேரும்போது மகிமையான காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் உன்னதர், பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் நல்ல தேவன். பிதாவே, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் முடியாது என்று எதுவுமில்லை, உமக்கு கடினமானது என்று எதுவுமில்லை. வானங்களை திரையைப் போல விரித்த தேவன், பூமியை தனி ஒருவராக பரப்பின தேவன், ஒருவராய் ஞானமுள்ள தேவன். ஞானமும் புத்தியும் உம்முடையது தாப்பனே, வெளிச்சமும் உம்முடையது தாப்பனே. ஞானத்தின் ஊற்று நீர். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம்.
பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு போதித்து ஜெபிக்க ஜாமக்காரராக செயல்பட பரிந்துரை செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உமக்கு முன்பாக காத்திருக்கிறோம். Hallelujah to Jesus. Praise you, Father. Praise you, Jesus. பிதாவே, நீரே உன்னதர், நீரே சர்வ வல்லவர், எங்கள் இந்திய தேசத்தின் ஆண்டவர். பிதாவே, எங்கள் இந்திய தேசத்திற்காக வருகிறோம். தாப்பனே, எங்கள் இந்திய தேசம், எங்களுடைய மாநிலங்கள், நாங்கள் வசிக்கும் பட்டணங்கள், எங்களுடைய லோக்கல் ஏரியாஸுக்காக வருகிறோம். தாப்பனே, எங்களுடைய தலைவர்கள், அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க அதிகாரிகள், பிரதானமான மக்களுக்காக வருகிறோம். தாப்பனே, இந்த தேசத்தை சரியான விதத்தில் நடத்த ஆளுகை செய்ய நீர் அவர்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் வெளிச்சத்தையும் திறமையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மற்ற தேசங்களோடு கூட எப்படி இடைப்பட வேண்டும், அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்கிற ஞானத்தையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் உடனிருந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ராஜாக்களின் இருதயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. தாப்பனே, உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஞானம், உம்முடைய சித்தத்தின் பாதைகளில் எங்கள் தலைவர்களை நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவ ராஜ்யத்தின் திட்டங்களுக்கு நேராக வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்மால் கூடும், உம்மால் ஆகும், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. தாப்பனே, எங்களுடைய தலைவர்களுடைய சமூகத்திலிருந்து துன்மார்க்கமான மக்களை அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான ஆலோசனைகளை அபமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஞானமுள்ள, திறமையுள்ள, உமக்கு பயந்த நல்ல ஆட்களால் எங்கள் தலைவர்களை நீர் சூழ்ந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் தேசத்தில் உம்முடைய நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படட்டும், நன்மைக்கு பலனுண்டாகட்டும், நன்மை போற்றப்படட்டும், நன்மை மதிப்புக்குரியதாக எங்கள் தேசத்தில் கருதப்படட்டும். அதே நேரத்தில் தாப்பனே, துன்மார்க்கமும் தீமையும் எங்கள் தேசத்தில் தண்டிக்கப்படட்டும். பிதாவே, நீதியில் பிரியப்படுகிற தேவன் நீர். பிதாவே, உம்முடைய நீதியும் நியாயமும் எங்கள் தேசத்தில் நிலைநாட்டப்படட்டும். தாப்பனே, எங்கள் தேசத்தில் இந்த LGBTQ காரியங்கள், அவருடைய போதனைகள், அவருடைய வழிமுறைகளை நீர் எதிர்த்து நிற்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, வேரோடு கூட பிடுங்கி எடுத்து இந்த தேசத்தை விட்டு அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, உம்முடைய வார்த்தைக்கு விரோதமான ஒரு அருவருப்பான காரியம் இது எங்கள் தேசத்தில் நிலைநாட்டப்படக்கூடாது. தாப்பனை, எங்கள் தேசத்தில் இது வேறொன்றக்கூடாது. பிதாவே, நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்வின் எல்லா பகுதியிலிருந்தும், எங்கள் தேசத்தின் சகல விதமான பகுதிகளிலிருந்தும், ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட், எல்லா விதமான என்டர்டெயின்மெண்ட், இன்டர்நெட், மீடியா, சோஷியல் மீடியா, திரைப்படங்கள், புக்ஸ், நாவல்ஸ், எல்லா காரியங்களிலிருந்தும் தாப்பினேன் இது வேரோடு கூட எடுத்து பிடுங்கி போடப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இது எங்கள் தேசத்தில் வளரக்கூடாது, எங்கள் தேசத்தில் இது பெருகக்கூடாது. தாப்பினே, உம்முடைய திருமணத்திற்கான உம்முடைய வழிமுறையை எங்கள் மக்கள் அரவணைத்து அதில் நிலைத்திருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல் இந்த ஜெண்டர், இந்த பால் காரியங்கள், ஆண் பால், பெண் பால், இந்த காரியங்களை தாப்பினேன் எங்கள் தேசத்தின் மக்கள் உம்முடைய வழிமுறையை அரவணைத்து அதில் நிலை நிற்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, திருமணத்தை ஆணுக்கும் பெண்ணுக்குமாக கொடுத்துருக்கிறீர். அதே போல் இந்த ஜெண்டர் காரியங்களில் மேல், ஃபீமேல், ஆண் பால், பெண் பால், இது ரெண்டு தான் நீர் ஏற்படுத்தினது, அது மட்டும்தான். தாப்பனை, இதில் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். குழப்பமான அந்தகாரமான காரியங்களுக்கு எங்கள் மக்கள் மனதை கொடுக்காமல் நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்தகாரமான, தீமையான, அருவருப்பான இந்த காரியத்தினால் எங்களுடைய இளைஞர்களும் எங்களுடைய சிறு பிள்ளைகளும் வஞ்சிக்கப்படாமல் இருக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு எங்கள் இளைஞர்கள் மீதும் சிறு பிள்ளைகள் மீதும் தங்கட்டும். பிதாவே, உம்முடைய பாதையில், வெளிச்சத்தில், தெளிவான உம்முடைய பாதையில், நன்மையான பலத்தை உண்டு பண்ணக்கூடிய, ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணக்கூடிய உம்முடைய பாதையில் எங்களுடைய பிள்ளைகளும் இளைஞர்களும் வளரட்டும். இந்த தீமையான அருவருப்பை நிராகரிக்கட்டும்.
தாப்பனே, இந்த எல்ஜிபிடிக்யூ காரியங்களினால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிற மக்கள், ஆல்ரெடி இதனால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிற மக்களை நீர் விடுதலை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மனம் திரும்புதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வெளிச்சத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, அவர்களும் இந்த தீமையை விட்டு விலகி உம்முடைய வழிமுறையை அரவணைத்து உம்முடைய பாதையில் வாழ கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர் எங்களோடு கூட இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் விலகி போகக்கூடாது, தீமையான பாதைகளில் போயிடக்கூடாது. தாப்பனே பிதாவே, நீர் எங்கள் மக்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு மனம் திரும்புதலை கொடுத்து வெளிச்சத்தை கொடுத்து உமக்கு நேராக திருப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான காரியங்களை விட்டு விலகி ஜீவிக்கிற தேவனாகி உம்மிடத்தில் வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, உம்முடைய வார்த்தை எங்கள் தேசத்தில் வேகமாய் பரவட்டும். உம்முடைய வார்த்தை மகிமைப்படட்டும். உம்முடைய வார்த்தை பெருகட்டும். உம்முடைய வார்த்தை வளரட்டும். உம்முடைய வார்த்தை மேலோங்கட்டும். தாப்பனே, உம்முடைய வார்த்தை சகலவிதமான வஞ்சனைகளையும் சகலவிதமான பொய்யான காரியங்களையும், பொய்யான சித்தாந்தங்கள், பொய்யான வழிமுறைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளட்டும். தாப்பனே, முற்றுமாய் மேற்கொள்ளட்டும். முற்றுமாய் மேற்கொண்டு பிதாவே, உம்முடைய வார்த்தை எங்கள் தேசத்தில் நிலைநாட்டப்படட்டும். பிதாவே, எங்கள் தேசத்தின் வழி உம்முடைய வார்த்தையினால் உருவாக்கப்படட்டும். தாப்பனே, தேவ வார்த்தை எங்கள் தேசத்தின் பாதையாக வழிமுறையாக மாறட்டும். பிதாவே, தேவ வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையின், எங்களுடைய தேசத்தின் கொள்கைகளாக, சட்டங்களாக மாறட்டும். தேவ வார்த்தை எங்கள் தேசத்தின் கலாச்சாரமாக மாறட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர் நீர். எங்களை படைத்தீர் தாப்பனே, எங்களை உருவாக்கி இருக்கிறீர். நீரே எங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறீர். எங்கள் தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வர உம்மால் நிச்சயமாக முடியும். இங்கே வசிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்கினீர். இந்நாள் வரை நீர்தான் தாங்கி கொண்டிருக்கிறீர். இந்நாள் வரை நீர்தான் அவர்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் சகல நன்மைகளையும் கொடுத்திருக்கிறீர். இவர்களில் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீரே அவர்களுக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறீர். தாப்பனே, ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைக்கு நேராக திரும்பட்டும். ஒவ்வொருவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும். இந்த தேசம் மாறட்டும். தாப்பனே, உம்மால் நிச்சயமாக கூடும். பிதாவே, எல்லா காரியங்களிலும் நீர் சர்வ வல்லவராக இருக்கிறீர். ஏதோ ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கும் செழிக்க செய்வதற்கும் ஏதோ ஒரு சின்ன அற்புதத்தை செய்வதற்கு மட்டும் நீர் வல்லவராக அல்ல. தாப்பனே, தேசத்தையே மாற்றுவதற்கு நீர் வல்லவராக இருக்கிறீர். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, எங்கள் தேசத்திற்கு நீர் செய்கிற இந்த மாபெரும் உபகாரத்துக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, இஸ்ரவேல் தேசத்துக்காக வருகிறோம். தாப்பனே, இஸ்ரவேல் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும். தாப்பனே, இஸ்ரவேல் தேசத்தை நீர் முழுமையாக பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானம் அங்கே நிலைக்கட்டும். தாப்பனே, உம்முடைய நல்ல கரம் அந்த தேசத்தின் மீது இருந்து நன்மைகளை உண்டு பண்ணட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், மகிமையின் ராஜன் மாபெரும் காரியங்களை எங்கள் தேசத்தில் செய்ய வேண்டுமா, இஸ்ரவேல் தேசத்தில் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இஸ்ரவேல் தேசம் பலப்படட்டும், வளரட்டும், செழிக்கட்டும், மேலோங்கட்டும். தாப்பனே, இஸ்ரவேல் தேசத்தில் நன்மைகள் உண்டாகட்டும். எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறாங்க தாப்பனே. அந்த மக்களுக்கு நீர் ஆறுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இளைப்பாறுதல் உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். தாப்பனே, இஸ்ரவேல் தேசத்தையும் அதில் வாழும் மக்களையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, பூர்ணமான பாதுகாப்பு, பரிபூர்ணமான பாதுகாப்பு உண்டாகட்டும். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள். இயற்கை மூலமாக உண்டாகிற அழிவுகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த தீவிரவாத செயல்களுக்கு அவர்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள். தாப்பனே, எதிரி தேசங்களின் கிரியைகளுக்கு அவர்களை தப்புவித்து பாதுகாத்து கொள்ளுங்கள். பிதாவே, உம்முடைய பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாகட்டும். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை அயர்வதுமில்லை என்று வாசிக்கிறோமே. இஸ்ரவேலின் கேடகம் நீர் என்று வாசிக்கிறோமே. தாப்பனே, நீரே அவர்களுக்கு கேடகமாக இருந்து அவர்களை முற்றுமாய் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல் உலகமெங்கும் இருக்கிற அந்த யூத மக்கள், தாப்பனே, யூத மக்கள் மீது உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும்.
யூத மக்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பூரண பாதுகாப்பு உண்டாகட்டும். பிதாவே, உம்மை அல்லாமல் வேறு யாரால் கூடும் தாப்பனே? பிதாவே, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உடன்படிக்கையை மறக்காதவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். யூத மக்களின் மீது உம்முடைய பாதுகாப்பு உண்டாகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, ஈரான் தேசத்துக்காக வருகிறோம். தாப்பனே, அந்த ஈரான் தேசத்தில் இருக்கிற அந்த துன்மார்க்கமான அரசாங்கத்தை நீர் முற்றுமாய் நீக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். துடைத்து எடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, வேரோடு கூட பிடுங்கி எடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, ஈரான் தேசத்துக்கு நீர் நல்ல தலைவர்களை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சமாதானத்தை தேடுகிற ஈரான் மக்களின் நன்மையை விரும்பி அவர்களுடைய நன்மையை தேடுகிற, இஸ்ரவேலுக்கு எந்த தீங்கும் செய்யாத, அங்கே சுற்றி இருக்கிற அந்த அரபு தேசங்களுக்கும் எந்த தீங்கும் செய்யாத ஒரு நல்ல அரசாங்கத்தை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்மால் கூடும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். மனுஷர்கள் பண்ணுற முடிவெல்லாம் உமக்கு முன்பாக ஒன்றும் கிடையாது. தாப்பனே, அவங்க மாறலாம், அவங்க திட்டங்களை மாற்றலாம், யோசனைகளை மாற்றலாம். ஆனால் தாப்பன் நீர் மாறாதவர். தாப்பனே, நீர் நிரந்தரமானவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். உன்னத தேவன், வானங்களுக்கு மேலாக சிங்காசனம் அமைத்து வீற்றிருக்கிற தேவன். தாப்பனே, நீர் அந்த துன்மார்க்கமான ராஜ்யத்தை முற்றுமாய் நீக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த சித்தாந்தம், அந்த தீமையை, அழிவையும் நாசத்தையும் மரணத்தையும் தேடுகிற அந்த அரசாங்கம் முற்றுமாய் நீக்கப்பட வேண்டும். பிதாவை, நீங்கள் நீக்கி போடுகிறபடியால் ஸ்தோத்திரம். வேரோடு கூட பிடுங்கி போடுகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, மாற்றங்களை உண்டு பண்ணுகிற தேவன் நீர். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் நீர். எப்ரோன் மெனாந்த்ரா, பாபிலோன் சாம்ராஜ்யத்தை தூக்கி போட்டு பெர்ஷிய மீதியர்களை கொண்டு வந்தவர். பெர்ஷிய மீதியர்களை தூக்கி போட்டுவிட்டு கிரேக்கர்களை கொண்டு வந்தவர். கிரேக்கர்களை தூக்கி போட்டுட்டு தாப்பனே, ரோமர்களை கொண்டு வந்தவர். இந்த அரசாங்கத்தையும் வேரோடு கூட பிடுங்கி போட உம்மால் கூடும். பிதாவை, நீர் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ், க்ளோரி பீ டு காட். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறோம். தாப்பனே, அமெரிக்க தேசத்துக்காக வருகிறோம். உம்முடைய நல்ல கரம் அமெரிக்கா மீது தங்கட்டும். பரிபூர்ண பாதுகாப்பு அமெரிக்கா மீது உண்டாகட்டும். பூரண சமாதானம் உண்டாகட்டும். அமெரிக்க தேசத்தை எல்லா வித தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா விதமான டெரரிஸ்ட் அட்டாக்குக்கு விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா விதமான சத்துருக்களின் கிரியைகளுக்கு விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு ஒற்றுமை உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும். தாப்பனை, பிரசிடென்ட் ட்ரம்ப் மீதும் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மீதும் உடைய நல்ல கரம் தங்கட்டும். நன்மைகள் உண்டாகட்டும். தாப்பனை, சரியான பாதையில், ஞானமான பாதையில் நீர் அவர்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, நீர் அவர்களை கொண்டு செய்ய விரும்புகிற காரியங்கள் முற்றுமாய் நிறைவேற்றப்படட்டும். தாப்பனே, உம்முடைய நல்ல கரம் அவர்களுக்கு தயவை கொண்டு வரட்டும். பிதாவை, பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உறுதியாய் நிற்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சமூகத்திலிருந்து துன்மார்க்கமான ஆலோசனை கொடுக்கிறவர்களை நீர் அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான ஆலோசனைகள் அவமாக்கி போகட்டும். தாப்பனே, நீரே பெரியவர், நீரே சர்வ வல்லவர், நீரே ராஜாதி ராஜா. பிதாவே, பிரசிடென்ட் ட்ரம்பையும் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனையும் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, அவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். தாப்பனே, அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். எல்லாவித வேடனின் கண்ணிகளுக்கும் குழிகளுக்கும், பிசாசின் கண்ணிகளுக்கும் குழிகளுக்கும், மனுஷரின் கண்ணிகளுக்கும் குழிகளுக்கும் விலக்கி அவர்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா விதமான சாபட்டாஜுக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, உலகம் எங்கும் வாழும் யூத மக்கள் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். Hallelujah to Jesus. Praise you, Father. Praise you, Jesus. Hallelujah to Jesus. பிதாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன். பிதாவே, நீர் உம்முடைய நல்ல கரத்தை நீட்டி அவர்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கும் வல்லமை இப்பொழுதே அவருடைய சரீரத்தில் பாயட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பாயட்டும். எல்லா விதமான நோய்கள் விலகி ஓடட்டும். வலி வேதனைகள் நீங்கட்டும். தாப்பனே, பலவீனங்கள் நீங்கி ஓடட்டும். சரியாக செயல்படாத உறுப்புகள் சரியாக செயல்படட்டும். மரித்து போன நிலைமையில் இருக்கிற அந்த உறுப்புகளுக்கு ஜீவன் உண்டாகட்டும். தாப்பனே, சரியாக பழுதாக இருக்கிற அந்த உறுப்புகளுக்கு ஜீவன் உண்டாகட்டும். லெட் them be restored.
பிதாவே, உம்மால் கூடும். நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர், எங்கள் சரீரத்தை உருவாக்கினவர், அதை குணமாக்க வல்லவராக இருக்கிறீர். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, நெடுநாளாக தொடர்ந்து இருக்கிற இந்த வியாதிகள் மரணத்துக்கு ஏதுவான அவைகள் அல்ல, ஆனால் நீடித்த நாட்களாக தொடருகிற வியாதிகள். மக்கள் இது என் வாழ்க்கையின் பங்கா மாறிடுச்சுன்னு நினைத்து கொண்டு இருக்கிற அந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்தை விட்டும் நீங்கி போவதாக. வியாதி உங்களுடைய பங்கு கிடையாது. இயேசுவின் நாமத்தினால ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். நல்ல புத்திக்கு அப்பாற்பட்ட உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். எப்போதும் எவ்வேளையிலும் சகல விதத்திலும் உம்முடைய சமாதானம் அவர்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். தொடர்ந்து முன்னேற, தொடர்ந்து உம்முடைய சித்தத்தை செய்ய, தொடர்ந்து உமக்காய் வாழ பலன் உண்டாகட்டும். தாப்பனே, சோர்ந்து போயிருக்கிறவர்களை பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. தாப்பனே, பிதாவே, நீரே பெரியவர். தாப்பனே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, இந்த மக்கள் மீது உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கொள்ளுங்கள். இவர்கள் மீதும் இவர்கள் குடும்பத்தார் மீதும் உம்முடைய பூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். தாப்பனே, இவர்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமலே போவதாக. தாப்பனே, இவர்களுக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். தாப்பனே, எல்லா வேடனுடைய கண்ணிக்கும் எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் குழிகளுக்கும் தப்புவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தீமைக்கு விலக்கி பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஜீவனை பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய மக்களை நீர் பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். உலகம் எங்கும் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்காக வருகிறோம். துன்மார்க்கமான மக்களுடைய கையிலிருந்தும், அவ்விசுவாசிகளின் கையிலிருந்தும், பொல்லாதவர்களின் கையிலிருந்தும் உம்முடைய ஜனத்தை நீர் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த டினாமினேஷனல் கிறிஸ்டியன்ஸுக்காக வருகிறோம். தாப்பனே, அவர்களையும் நீர் பாதுகாத்து தப்புவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய பலன் உண்டாகட்டும், உம்முடைய சத்துவம் உண்டாகட்டும், உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். நீர் கேடகமாக இருந்து செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். தாப்பனே, இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நீர் மடங்கடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். முறியடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். எல்லாவித ஆயுதங்களும், இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமலே போவதாக. ஜீவிக்கிற தேவனின் பிள்ளைகள், யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைகள் சிங்கமாய் வாழ, தைரியமாய் வாழ உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பயந்து நடுங்குகிறவர்கள் அல்ல, பலத்தோடு எழுந்து நிற்கிறவர்கள், இந்த உலகத்தை மாற்றப்போகிற தேவ ஜனங்கள் எழும்பி நிற்கட்டும். தாப்பனே, பிரகாசிக்கட்டும். அந்தகாரமான காரியங்களில் எழும்பி நிற்கட்டும். உம்முடைய வெளிச்சம் இவர்கள் மூலமாய் பரவட்டும். அப்புறம் ஒடுக்க நினைக்கிறவர்களை தாப்பனே, நீர் அதிகாரத்தில் இருந்தும் ஆளுகையிலிருந்தும் எடுத்துப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்ரூன மெனாந்திரா மேன குரோத்ரா அப்ரூன மெனாந்திரா. ராஜாதி ராஜனின் பிள்ளைகள், ராஜாதி ராஜனின் பிள்ளைகள், ராஜாதி ராஜனின் ஆணையை பின்பற்றுகிற பிள்ளைகள், இயேசுவை பிரசங்கிக்க எந்த தடையையும் கொண்டு வருகிற யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ஆளுகை நீக்கப்படட்டும். எப்ரூனந்திரா எப்ரூன மென்னல ஹொக்ரோத்ரா. அவர்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரம் குறைக்கப்படட்டும். எப்ரூன மென்னல குரோனந்திரே எப்ரூனந்திரா. யார் எதிர்த்து நிற்பார்கள் தாப்பனே? சர்வ வல்லவர் எங்களோடு கூட இருக்கும்போது யார் எதிர்த்து நிற்கிறது? ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஹல்லேலூயா டு ஜீசஸ். வானத்தையும் பூமியும் படைத்தவர் உன்னத தேவன் எங்கள் பட்சமாக இருந்து எங்களை தப்புவிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கட்டளையின்படி இயேசுவை அறிவிக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் பரவட்டும், தேவ வார்த்தை பரவட்டும், தேவ வார்த்தை மேலோங்கட்டும். உலகமெங்கும் 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 தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி நிற்கட்டும். கிறிஸ்துவின் சரீரம் வைராக்கியமாக எழும்பட்டும்.
இயேசுவை அறிவிக்கட்டும். பயந்து நடுங்குகிறவர்கள் அல்ல, உலகத்தை மாற்றுகிறவர்கள், உலகத்தை மேற்கொள்கிறவர்கள். ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். யூதராஜ்ய சிங்கத்தின் கர்ஜனை வெளிப்படட்டும், வெளிப்படட்டும், உலகமெங்கும் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர், பிரைஸ் யூ ஜீசஸ். பிதாவே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜெபிக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, சபைகளும் ஊழியங்களும் ஜெப வீடுகளாக மாறட்டும். மக்கள் கிறிஸ்துவ ஜனத்துடைய ஜெப வாழ்க்கை பலப்படுத்தப்படட்டும். ஜெபிக்கிறவர்களையும் ஜாமக்காரரையும் பரிந்துரை செய்வர்களையும் நீர் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்மால் ஆகும், பிதாவே உம்மால் கூடும். பிதாவே, மகிமையான காரியங்களை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்களோடு கூட பேசுங்க. இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுங்க. எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்துங்க. பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்வார். மகிமையான காரியங்களை நம்முடைய தேசத்திலையும் உலகம் எங்கே இருக்கிற தேசங்களிலும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம தேவ வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட இயேசுவின் நாமத்தில் தேவ பிள்ளைகளாக ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக மாபெரும் காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம ஜெபிக்கிற காரியங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்? அதுக்கு பதில் கொடுக்கும் விதத்தில் கர்த்தர் தேசங்களில் என்ன செய்கிறாருன்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய விசுவாசத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. அதே மாதிரி உங்கள் சொந்த வாழ்க்கையிலையும் செய்யுங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உங்கள்ட்ட என்ன பேசுகிறாரு, கர்த்தர் நீங்கள் என்ன ஜெபிச்சிருக்கிறீங்க, அதோடைய நிறைவேறுதல் எப்படி நடந்திருக்குது, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய விசுவாசத்துக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களை ஊக்குவிக்க அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய உண்மையை நீங்கள் அப்படி சிந்தித்து பார்க்க அதெல்லாம் உதவியாக இருக்கும். அவர் செய்த நன்மைகளை சிந்தித்து பார்ப்பதற்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து உபவாச ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இதுவரைக்கும் உபவாசம் என்பது ஆண்டவராகிய இயேசுவுடைய வாழ்க்கை முறையாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு அதை போதித்தார். அவர் பர்சனலாக உபவாசித்தார். அப்போஸ்தலர்களும் அதை குறித்து போதித்தார்கள். அவர்களும் உபவாசித்தார்கள். அவருடைய ஊழியத்தில் அந்த காரியங்கள்லாம் ஒரு பகுதியாக இருந்தது. இதை குறித்துலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது மட்டுமல்ல, சரியான விதத்தில் எப்படி உபவாசிக்க வேண்டும் என்பதையும் போன மெசேஜில் பார்த்தோம். ரைட்? இன்றைக்கி உபவாசத்தினால் உண்டாகும் பிரயோஜனங்களை குறித்து பார்க்க போகிறோம். இந்த பிரயோஜனங்களை தியானித்து முடித்ததுக்கப்புறம் பல்வேறு விதமான உபவாசங்கள், எந்த நேரத்தில் எப்படி உபவாசிக்கணும், எந்த விதமாக உபவாசிக்கணும், ரைட்? அதனால் இந்த வெவ்வேறு விதமான உபவாசங்கள்னால என்ன பிரயோஜனங்கள் உண்டாகும், ரைட்? அதை தனியாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஜென்ரலாக உபவாசத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரயோஜனங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உண்டாகுது அப்படின்றத நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இன்றைக்கி குறிப்பாக கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, வாசிச்சிருவோம். மெசேஜை, இந்த டெக்ஸ்ட்டை வாசிச்சிருவோம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலாக இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும்போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெயை பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். இங்கேயே நம்ம பார்க்குறோம், உபவாசத்தை கர்த்தர் விரும்புகிறது மட்டுமல்ல, உபவாசிக்க வேண்டும் என்று போதிப்பது மட்டுமல்ல, அந்த உபவாசத்திற்கு பலனளிக்கிறார் என்பதை நாம் இங்கே நம்ம பார்க்குறோம்.
இந்த காரியங்களெல்லாம் பாருங்கள், கர்த்தருக்குள்ளே நம்ம செய்கிற காரியங்களெல்லாம் ஏதோ ஒரு சடங்காச்சாரம் இல்லை ஒரு ஒரு ஆவிக்குரிய ஒரு வேலை அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாது. ஏதோ ரொட்டீனாக என்னத்தையோ பண்ணுவோம், அப்படி இல்லை. கர்த்தருக்குள்ளே நம்ம செய்கிற காரியங்களை எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் செய்ய வேண்டும். ரைட்? என் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உபவாசிப்பவனுக்கு நான் பலன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ரைட்? கர்த்தர் பலன் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? உபவாசத்திற்கென்று பலன் இருக்கிறது என்று அர்த்தம் இல்லையா? அல்லேலூயா. ஏசப்பாவே சொல்கிறாரு பலன் இருக்குது அப்படின்றாரு. பலன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். ரைட்? என் லைஃப்பில் நான் ஒரு சிம்பிளான ரூல் வச்சுருக்கிறேன். நான் பைபிளில் ஒரு காரியத்தை பார்த்தேன்னா, ரைட், இது பைபிள் போதிக்கிற காரியம் அப்படின்றத பார்த்தேன்னா அது எனக்கு வேணும். ரைட்? அதை நான் என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றணும். அதில் இருக்கிற நன்மைகள் எனக்கு வேணும். சிம்பிள். ரைட்? ஆவியானவர் பாருங்கள், தேவையில்லாத காரியங்கள்னால எதையும் பைபிளில் நிரப்பலை. பைபிளில் பலவிதமான ஆசீர்வாதங்கள், பலவிதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பைபிளில் நீங்கள் 2 காரியங்களை கவனிக்கணும். ஒரு பக்கம் கட்டளை போதனை, இன்னொரு பக்கம் வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம், இதெல்லாம் இருக்கும். ரெண்டையுமே நம்ம விரும்பி படிக்கணும். ஒரு சில வெறும் வாக்குத்தத்தம் ஆசீர்வாதத்தை மட்டும் படிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது, நல்லதில்லை உங்களுக்கு. கட்டளைகளையும் போதனைகளையும் படிக்கணும். இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று விரோதமான காரியங்கள் கிடையாது. நேரத்தில் மக்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விசுவாசத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இப்போ யோசிப்பாங்க. கிருபைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் எதுவும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி யோசிப்பாங்க. இது வேறு அது வேறு. ரைட்? எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஈச் அதர், நோ கனெக்ஷன், நோ ரிலேஷன். ரைட்? அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் வேதம் அப்படி போதிக்கல பாருங்கள். இவைகளெல்லாம் இணைந்து செயல்படுகிற காரியங்கள். விசுவாசம் கீழ்ப்படுதலை உண்டாக்கும் என்று வேதம் போதிக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை முழுசாக வாசித்து பார்த்தீங்கன்னா, விசுவாசம் மறுபடியும் கீழ்ப்படுதலை உண்டு பண்ணுகிறத கர்த்தர் அங்கே தெளிவாக நமக்கு போதிக்கிறார். விசுவாசத்தினால் கீழ்ப்படிந்தார்கள்னு அந்த சாப்டர் முழுசாக எழுதி வச்சுருக்குது. ரைட்? புரியுதா? அதே மாதிரி கிருபையும் தப்பாக புரிஞ்சக்கூடாது. ஒரு சிலர் கிருபைன்னா அது இந்த இலவச கிஃப்ட், இலவசமாக கர்த்தர் கொடுத்த ஈவு அப்படி மட்டும்தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், இலவசம். நம்ம ஒரு ஆளுகளுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இலவசம்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படி கண்ணில் ஒளி வந்துடும். ரைட்? பொதுவாகவே இங்கே ஆவிக்குரிய ரீதியிலே அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு பாருங்க. இலவச ஈவு, கிருபைனா இலவச ஈவு, அவ்வளோதான். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ரைட்? ஆனால் வேதம் என்ன போதிக்குது? கிருபையோட பல பரிமாணங்களை போதிக்குது. ரைட்? அப்போ ஒரு பக்கம் பாருங்கள், கிருபை பலமாக இருக்கிறது. எதுக்கு பலன்? தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கான பலனாக இருக்கிறது. இன்னொரு கிருபையோட இன்னொரு வெளிப்பாடு பார்த்திங்கன்னா பாவத்திலிருந்து விடுதலை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. கிருபையோட இன்னொரு ஒரு பரிமாணத்தை பார்த்திங்கன்னா, ரைட், இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகளுக்கு விலகி நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழணும்னு போதிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படி கிருபையில் பல பரிமாணங்கள் இருக்குது. அதனால் கிருபைனா வெறும் இலவச ஈவன் மட்டும் நினச்சிடக்கூடாது, நல்லதில்லை. அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் பாருங்கள், நாங்கள் கிருபைக்கு அடியில் இருக்கிறோம், விசுவாசத்துக்கு அடியில் இருக்கிறோம், அதனால் நாங்கள் உபவாசம் இருக்க மாட்டோம் அப்படின்வாங்க. ரைட்? இது நல்லதில்லை. ஏன்னா உபவாசத்தின் மூலமாக அநேக பிரயோஜனங்களை கர்த்தர் கிறிஸ்தவர்களுக்கு என்று வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு பாருங்கள், அந்த நன்மைகள் அந்த மக்களுக்கு உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார். நான் இது தேவையில்லை அப்படின்னு நானாக சொல்லிட்டேன்னா, பைபிள் சொல்லி நான் தேவையில்லைன்னு சொன்னால் அது வேறு. பைபிளில் இது பிரயோஜனம் உள்ளது, எனக்கு தேவையானது அப்படின்னு சொல்லும்போது நான் அதை தேவையில்லைன்னு சொன்னேன்னா நான் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவனாக இருக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்முடைய சரீரத்தை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரைட்? நம்முடைய சரீரத்தில் நமக்கு கண்கள் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இல்லையா? இந்த கண்கள்னால நிறைய பிரயோஜனம் இருக்குது, எக்கச்சக்கமான பிரயோஜனம் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம இந்த கண்களை பயன்படுத்தி என்னென்னமோ செய்கிறோம்.
ஏராளமான நன்மைகள் இருக்குது. கண்கள்னால் இவ்வளவு நன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய இந்த மணிக்கட்டு தேவையில்லை, இந்த விரிஸ்ட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? ரைட், என்னுடைய இந்த கரம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த மணிக்கட்டு இருக்கு இல்லையா, இந்த விரிஸ்ட்டு, இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணுறோம். நான் அப்படி தேவையில்லைன்னு சொன்னேன்னா அதனால் எனக்கு நான் செய்ய வேண்டிய பல காரியங்களை என்னால் செய்ய முடியாமல் போயிடும். அதனால் உண்டாகிற பிரயோஜனங்கள் என் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும். என் மூளை இப்போ கர்த்தர் மனுஷனுக்கு மூளை கொடுத்துருக்குறாரு. ரொம்ப ஒரு மகிமையான படைப்பு மூளைன்றது, பிரம்மாண்டமானது. அதெல்லாம் அது குறித்து நான் சிந்திச்சு படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரமிச்சு போய் நிற்போம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு படைப்பு மனுஷனுக்கு அத்தியாவசியம் இல்லையா? அப்போ அந்த மூளை எனக்கு இருக்குது அப்படின்றதுனால நம்முடைய நரம்புகள், சரி, நம்முடைய இந்த இரத்த நாளங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஆர்டரிஸ், வெயின்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மகிமையான மூளை இருக்குது. எனக்கு என்னத்துக்கு இரத்த நாளங்கள், எனக்கு எதுக்கு ஆர்டரிஸ், எனக்கு என்னத்துக்கு வெயின்ஸ், இதெல்லாம் என்னத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னால் என்ன ஆகும்? செத்துப்போம் இல்லை? அதில் ஏன் இந்த மூளைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குதோ, இந்த மூளை எவ்வளோ தான் பெருசாக இருந்தாலும், எவ்வளோ தான் பிரம்மாண்டமாக இருந்தாலும், எவ்வளோ தான் மகிமையாக இருந்தாலும், இந்த சரீரம் செயல்படுவதற்கு ரத்தம் உடம்பு முழுசாக பரவணும் இல்லையா? ஒவ்வொரு இந்த சரீரத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் ரத்தம் போய் சேரணும். அந்த ஆற்றல், அந்த இரத்த நாளங்கள் மூலமாக, ஆர்டரிஸ், வெயின்ஸ், இது மூலமாக அந்த ரத்தம் போய் சரீரத்துக்கு போகணும். அப்போ தான் சரீரம் செயல்பட முடியும். அந்த ரத்தம் போகலைன்னா அவ்வளோதான், போச்சு, ஆள் போச்சு. அந்த மாதிரி பாருங்க, நம்ம நுரையீரலுக்கு ஒரு வேலை இருக்குது, கிட்னிக்கு ஒரு வேலை இருக்குது, நம்முடைய மசில்ஸ், நம்முடைய எலும்புகளுக்கு ஒரு வேலை இருக்குது. எனக்கு நல்ல ஆரோக்கியமான இருதயம் இருக்குது, எனக்கு எலும்புகள் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னால் என்ன ஆகும்? ஏன் யாருக்கு நஷ்டம்? நம்மளுக்கு தான் நஷ்டம் இல்லை? அதே மாதிரி தான் பாருங்கள், வேதத்தில் இருக்கிற பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருக்குது, பலவிதமான காரியங்கள் இருக்குது, ஒவ்வொன்று மூலமாக ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்குது. பாருங்கள், நான்லாம் 25 வருஷத்துக்கு மேலே நான்லாம் விசுவாசத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். மோர் தென் 25 இயர்ஸ் விசுவாசத்தை அத்தனை வருஷமாக படிச்சிருக்கிறேன், கேட்டிருக்கேன், எத்தனையோ மெசேஜஸ் நான் போதிச்சிருக்கிறேன். அதை வச்சு என் வாழ்க்கையில் விசுவாசத்தை பயன்படுத்தியிருக்கிறேன், குடும்பத்துக்காக பயன்படுத்தியிருக்கிறேன், சபைகளுக்காக பயன்படுத்தியிருக்கிறேன், பட்டணத்துக்காக பயன்படுத்தியிருக்கிறேன், தேசத்துக்காக பயன்படுத்தியிருக்கிறேன், தேவராஜ்யத்தின் காரியங்களுக்காக பயன்படுத்தியிருக்கிறேன். விசுவாசத்துடைய பிரமாணங்களும் தெரியும், விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியும். புரியுதா? தேவ வார்த்தையிலிருந்து அந்த உடன்படிக்கை, ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், அறிக்கைகள், இவைகளையே நான் நிறையா பயன்படுத்தியிருக்கிறேன். 25 வருஷத்துக்கு மேலே. அதே போல் பாருங்கள், இப்போது கிருபையின் காரியங்கள், இயேசுக்குள்ளாக கிருபையாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், இவைகளும் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே இப்போ தெரியும், ப்ளஸ் போதிக்கவும் செஞ்சுருக்கிறேன். அதனால் இவைகளை குறித்து தெரியாமல் உபவாசத்தை நான் உபவாசிக்கணும்னு சொல்லலை. இவைகளை குறித்து நல்லா தெரியும், சொந்த வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன், பயன்படுத்துகிறேன் இன்றைக்கி வரைக்கும். அது மட்டுமல்ல, அவையில் போதிக்கவும் செஞ்சுருக்கேன். அவங்க மூலமாக மற்றவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதையும் நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன். அதனால் நான் அதெல்லாம் தெரியாமல் இல்லை, அவையெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிற ஆளும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்துக்குமே இடம் இருக்குது, உபவாசத்துக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அதை நம்ம எடுத்து போடக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது, தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு சிலர் அதை தேவையில்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் அதை குறித்து பேசும்போதெல்லாம் ரொம்ப மட்டமாக பேசுவாங்க. பைபிளில் இருக்குது, ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ பெருசு கிடையாது அப்படின்வாங்க. அப்போ கேட்குறவனுக்கு என்ன தோணும்? சரி, இது தேவையே இல்லை, இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் தானே போகும். புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும்.
பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன தெரியுமா? பைபிளில் இருக்குதா எடுத்துக்கிறேன் நான். ரைட்? பைபிளில் இருக்கிற ஒரு சரியான போதனையாக, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற உபதேசமாக, கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதமாக இது எனக்கு வேணும், நான் எடுத்துக்குவேன். அதனாலும் ஏன் இந்த பிக் அண்ட் சூஸ் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது பைபிளை பொறுத்த வரைக்கும். நான் இது மட்டும் எடுத்துக்குவேன், எனக்கு இது தேவையில்லை, நான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன், எனக்கு அது தேவையில்லை, அது இருக்கக்கூடாது. பாருங்க, நல்லது கிடையாது. எந்த கிறிஸ்தவனுக்கு இது நல்லது கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய மக்களுக்கு வந்து இந்த இந்த ஒரு 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 இதை குறித்த ஒரு சரியான அறிவு இல்லை. இது தேவையில்லை, இது வேணான்னு சொன்னதுனால அவங்களுக்குள்ள இது இறங்கவே இல்லை. பாருங்க, இதை பார்க்கும்போது ஒரு ஒன்று தேவையில்லாத பொருளை மாதிரி பார்க்குறாங்க. ரைட்? அல்லேலூயா. அதனால தான் இந்த காரியங்களை குறித்து சொல்கிறேன். இப்போ அடுத்து வந்து நான் இன்றைக்கி சொல்ல போகிற பாயிண்ட்டோடையும் இது சம்மந்தப்பட்டிருக்குது. அதனால தான் இவ்வளோ வழக்கமாக இந்த பாயிண்ட்டுக்குள்ளே போனேன். பாருங்கள், உபவாசத்துடைய ஒரு மகா பெரிய பிரயோஜனம் என்ன தெரியுமா? செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் டிசிப்ளின். ரைட்? உபவாசத்துடைய ஒரு பிரதானமான ஒரு பிரயோஜனம் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ரெகுலராக உபவாசித்து பழகும்போது இந்த சுய கட்டுப்பாடு உண்டாகும். இந்த சுய கட்டுப்பாடு என்பது ஏதோ மாம்சத்தின் கிரியை கிடையாது, ஆவியின் கனி. வாசிப்போம், கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5ஆம் அதிகாரம். நீங்கள் இங்கே 16ஆம் வசனத்துலேருந்தே படித்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆவியில் நடக்கிறது எப்படி, ஆவியில் நடக்கும்போது மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாமல் இருப்போம் அப்படின்ற அந்த போதனையெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. 13ஆம் வசனத்துலேருந்தே பேசிக்காக ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக இங்கே 16லேருந்து அந்த கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் வந்து ஆவியானவர் பர்டிகுலராக எடுத்து போதிக்கிறார். அப்போ மாம்சத்தின் கனிகளை குறித்து நமக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆவியின் கனிகளை 22ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த இச்சை அடக்கம்னு தமிழில் சொல்லியிருக்கிறாங்க. இச்சை அடக்கம்னா, இதை நான் லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணேன்னா, ஆசைகளை அடக்கி ஆளக்கூடிய சுபாவம் இச்சை அடக்கம்னா. ரைட்? சுய கட்டுப்பாட்டை தான், செல்ஃப் கண்ட்ரோலை தான் அவங்க இச்சை அடக்கம்னு போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் பழைய தமிழ் இல்லையா? இச்சை அடக்கம் கரெக்டு தான், அர்த்தம் ஒன்று தான். ரைட்? தேவையில்லாத ஆசைகள், தவறான ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல், அவைகளுக்கு அடிபணியாமல் அடக்கி ஆளக்கூடிய அந்த ஒரு சுபாவம். ரைட்? அதான் இச்சை அடக்கம். நம்ம பர்பஸுக்காக சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல்னே சொல்லுவோம். ரைட்? அதான் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு அதுதான் வழங்கும். இச்சை அடக்கம்னு சொன்னால் அது மைண்ட்லேயே நிறைய பேருக்கு பதியாது. செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னா எல்லாருக்கும் வழங்கும். ரைட்? சுய கட்டுப்பாடு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ரைட்? அப்போ இது வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஏன்னா பாருங்கள், சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லாதவனாக இருக்கிறான் என்று வேதம் போதிக்குது. ரைட்? அல்லேலூயா. நீதிமொழிகளுக்கு போங்க, நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 28. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான். இந்த கம்பேரிசனை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, அந்த மதில்கள், ஒவ்வொரு பட்டணத்தை சுற்றிலும் பாதுகாப்பு மதில்கள் இருக்கும். இப்போ எரிகோ பட்டணத்தை சுற்றி எரிகோ மதில் இருந்துச்சு இல்லையா? அந்த விதமாக அது எதுக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எதுக்காக கட்டி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, சத்துருக்கள்லாம் வந்து ஈஸியாக நகரத்தின் மக்களையும் ரைட் அட்டாக் பண்ணக்கூடாது, பட்டணத்தை அட்டாக் பண்ணிடக்கூடாது. ரைட்? ஒரு டிஃபென்ஸ் இருக்கணும், அவங்கள தடுத்து நிறுத்தும் விதத்தில் ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்கணும். ரைட்? அதை உள்ளே அனுமதிக்கக்கூடாது. ஈஸியாக நுழைஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் மக்களுடைய உயிரிழப்பு உண்டாகும், பட்டணம் அழிந்து போகும். ரைட்? இந்த மாதிரி நாசம், அழிவு, மரணம் இதெல்லாம் உண்டாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாதுகாப்புக்காக நகரத்தை சுற்றிலும் பட்டணம் கட்டி வச்சுருப்பாங்க. ரைட்? எவ்வளோ முக்கியமான பட்டணமோ அந்த அளவுக்கு அந்த மதில்களும் பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப பாதுகாப்புள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. எரிகோ பட்டணத்துடைய மதில்கள்லாம் வேர்ல்டு ஃபேமஸ் இல்லையா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இந்த பாபிலோன் தேசம் இருக்கு பாருங்க. பாபிலோன் நகரத்தை சுற்றி இருந்த அந்த மதில்னும் ரொம்ப பிரம்மாண்டமானது. ரைட்? அதெல்லாம் அவ்வளோ பயங்கரமாக பார்த்தாலே மிரட்டுற அளவுக்கு இருக்கும்.
அந்த மாதிரி மதில்கள் கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா பாதுகாக்கிறதுக்கு, உள்ளே இருக்கிறவங்கள பாதுகாக்கிறதுக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு இந்த வசனத்தின் மூலமாக? இந்த ஆவியை அடக்குகிற இந்த சுபாவம், இந்த கேரக்டர், இந்த ட்ரெயிட், ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, இந்த ஆட்டிடியூடில் இந்த ஒரு ஆவியின் கனி எனக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ரைட், இது எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. ரைட், ஆவியை தன் ஆவியை அடக்கிறதுனா என்ன? செல்ஃப் கண்ட்ரோல். ரைட், செல்ஃப் கண்ட்ரோல் நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், இதை பயன்படுத்தி தான் நம்ம தவறான ஆசைகளுக்கும் தவறான காரியங்களுக்கும் நோன்னு சொல்கிறோம். ரைட், செய்யணும் போல் தோணுது, செய்யணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் செய்ய மாட்டேன். ஏன்? இது எனக்கு ஆபத்தானது, என் வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாகும். இப்போ ஒரு பிள்ளை பாடம் படிச்சுட்டு இருக்குது. ரைட், அங்கே மற்றவங்களாம் வீட்டில் வேறு யாரோ டிவி போட்டிருக்காங்க, இல்லை மற்ற பையலெல்லாம் போய் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஆசை வரும் இல்லையா? ரைட், ஐயோ நம்மளும் போய் டிவி பார்ப்பாங்களா, எல்லாம் கக்கன்னு சிரிக்கிறாங்க. ரைட், எதுக்கு சிரிக்கிறாங்க, நம்மளும் போய் பார்ப்போம், கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு தோணும் இல்லை? ஆஹா, பசங்கள்லாம் போய் விளையாடுறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க, ஐயோ நம்ம இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும். நான் தோன்றப்ப இல்லை, இப்போ படித்தா தான் நாளைக்கு மார்க் நல்லா வரும்ன்ற அந்த ஒரு அறிவை சூஸ் பண்ணி, இந்த ஆசைக்கு நோ சொல்லிவிட்டு அந்த அறிவை சூஸ் பண்ணி தொடர்ந்து படிக்கிறோம் இல்லையா? அதுக்கு இச்சை அடக்கம் தேவை, செல்ஃப் கண்ட்ரோல் தேவை. இருந்தால் தான் அந்த ஆசைக்கு நோ சொல்ல முடியும். இந்த நோ சொல்லி பழக்கமில்லாத ஆட்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? என்ன காமிக்குது அப்படின்னா, இச்சை அடக்கம் இல்லை, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, சுய கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஆசை வந்துட்டால் உடனே செஞ்சிடணும், தோன்றதை செய்யணும், விரும்பினதை செய்கிறோம், மனம் போக்கில் போகணும்னா போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுய கட்டுப்பாடே இல்லைன்னு அர்த்தம், இச்சை அடக்கமே இல்லைன்னு அர்த்தம். அது நமக்கு ஆபத்தாக முடியும். நான் ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிளை உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி அநேக மோசமான விளைவுகளை உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் இருக்குது. இப்போது யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் போத்திப்பாருடைய மனைவினால் சோதிக்கப்படுகிறான். விபச்சாரம் செய்யும்படி. அப்போ பாருங்கள், அவன் யோசேப்பு சொல்கிறான் பாருங்களேன், என்ன சொல்கிறான்? உங்களுடைய கணவன் எனக்கு ரொம்ப நன்மை செஞ்சுருக்கிறாரு. ரைட், எல்லா பொறுப்பையும் என் கையில் தூக்கி கொடுத்து இந்த வீட்டில் ஒரு பெரியவனாக உயர்த்தி வச்சுருக்கிற இந்த எஸ்டேட்டில். ரைட், இந்த வீட்டில் என்னை காட்டிலும் பெரிய ஒரு ஆள் கிடையாது, வேலையாட்கள் மத்தியில். ரைட், இவ்வளவு நல்லவு செஞ்சவருடைய மனுஷனுக்கு நான் எப்படி துரோகம் செய்கிறது? இந்த செயல் பரலோக தேவனுக்கு முன்பாக பெரிய பாவமாக இருக்குது. ரைட், இதை நான் எப்படி செய்கிறதுன்னு கேட்குறான். அவனுக்கு ஒரு அறிவு இருக்குது பாருங்கள், நமக்கு இவ்வளவு நல்லது செஞ்ச ஒரு ஆளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ரைட், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு முன்பாக இது பெரிய பாவமாக இருக்குது, இதை நான் செய்யக்கூடாது அப்படின்ற இந்த அறிவு இருக்குது. அவன் ஒரு இளம் வாலிபன் பாருங்கள். ரைட், இன்றைக்கி ஹார்மோன்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ரைட், அந்த வாலிப வயசு, வாலிப இச்சைகள்லாம் பைபிளில் இருக்குது, யூத்ஃபுல்லஸ் அப்படின்னு. ரைட், பவுல் அப்போஸ்தலன் திமோத்திக்கு எழுதும்போது 2 திமோத்தியில் எழுதுறாரு. ரைட், அந்த வாலிப வயசு இச்சைகள்னே ஒன்று இருக்குது. ரைட், அப்போ ஒரு பெண் அவளே வழியை கூப்பிடுறான், என்னோட விபச்சாரம் பண்ணுன்னு. அதுவும் இல்லாமல் அவள் ஒரு இவனை காட்டிலும் உயர்வான இடத்துல இருக்கிறா. அவள் சொன்ன மாதிரி கேட்கலன்னா உயிருக்கு ஆபத்து வரலாம், வேலை பறி போகலாம், பிரச்சனைகள் உண்டாகலாம், இந்த மாதிரி காரியங்களும் இருக்குது. இவன் ஒரு வாலிபன், இவனுக்குள்ளே அந்த அந்த உணர்ச்சிகள், அந்த ஹார்மோன்ஸ் இதெல்லாம் எந்திரிச்சு நிற்கும் இல்லையா? அவனை இந்த பாவம் செய்ய தூண்டும், செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆசை உள்ளேருந்து வரும். இப்போ அவனு ஒரு சாய்ஸ் பண்ணணும், ஒரு டெசிஷன் எடுக்கணும். அந்த டெசிஷன் எடுக்கணும்னா என்ன தேவை? சுய கட்டுப்பாடு தேவை. என்ன தேவை? சுய கட்டுப்பாடு. இந்த உபவாசம் ரெகுலராக பண்ணும்போது இந்த சுய கட்டுப்பாடு வளர்க்கப்படும். ஏன்னா நீங்கள் உபவாசம் இருக்கும்போது அந்த சாப்பாட்டு ஆசைக்கு நோன்னு சொல்லி பழகிருக்கிறீங்க.
ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறீங்க. உங்களுடைய ஆவி, மனம், சரீரம் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ரைட்? அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு பலன் இருக்கும், பழக்கம் இருக்கும், ட்ரைனிங் இருக்கும். நோன்னு சொல்கிறது ஈஸி. பொட்டன்ஷியல் இருக்கிறது வேறு, செயல்படுத்துகிற பழக்கமும் அனுபவமும் இருக்கிறது வேறு. ஒரு அவரால் செய்ய முடியும் அப்படின்னு அவருக்கு டேலண்ட் இருக்கலாம், கேப்பபிலிட்டி இருக்கலாம். ஆனால் அவர் செஞ்சுருக்கிறாரா? செஞ்ச அனுபவம் இருக்குதா? ரைட்? பழக்கம் இருக்குதா? ஹேபிட் இருக்குதா? என்ன செஞ்சு அது டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லையா? அப்போ பாருங்கள், இதை உபவாசம் பண்ணும்போது நீங்கள் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பழக்கிறீங்க. எதுக்கு? ஒரு ஆசைக்கு நோ அப்படின்னு சொல்லி பழக்கிறீங்க. இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ட்ரெயின் பண்ணுறீங்க. ஆசைகளை நிராகரிப்பதற்கு, ரைட், இச்சைகளை நிராகரிப்பதற்கு உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பழக்குவிக்கிறீங்க. புரியுதா? ஆவியின் கனியாகிய இந்த இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோலை ட்ரெயின் பண்ணுறீங்க, வளர்க்குறீங்க. புரியுதா? அப்படி பயிற்றுவிக்கப்பட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நோ அப்படின்னு சொல்கிறது ஈஸி. புரியுதா? ஹல்லேலூயா. நான் இங்கே பைபிளில் கொடுக்கப்பட்ட இந்த விபச்சாரத்தின் அந்த ஒரு காரியத்தை எடுத்து உங்களுக்கு உதாரணமாக காமிச்சிருக்கிறேன். ஆனால் இது எல்லா பாவத்துக்கும் பொருந்தும், என்ன பாவமாக இருக்கட்டும். அந்த நோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திராணி உங்களுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம், ரைட், இது உங்களுக்குள்ளே வளர்ந்து நிற்கிறதுனால எந்த பாவத்துக்கும் என்ன ஆசைக்கும் நீங்கள் நோன்னு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை பாருங்கள், இப்போ இங்கே யோசேப்பை குறித்து பார்க்குறோம் இல்லையா? அங்கே யோசேப்பு என்ன செஞ்சான்? அந்த சுய கட்டுப்பாட்டை பயன்படுத்தி அந்த நேரத்தில் ஒரு முடிவு பண்ணுறான், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? அதனால் அந்த இடத்துல கூட நிற்க மாட்டேங்கிறான், அந்த இடத்துல உட்கார மாட்டேங்கிறான், அந்த போத்திஃபருடைய மனைவி கூட இருக்க மாட்டேங்கிறான். ரைட்? கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பிடிச்சவனை இழுக்குதானா விட்டுட்டு ஓடுறான் பாருங்க. ஏன்? ரைட்? இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். பாருங்கள், இந்த இடத்துல தான் அந்த கிருபையும் செல்ஃப் கண்ட்ரோலும் எப்படி இணையுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரைட்? பாருங்கள், இந்த கிருபைன்றது பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் ஈவு மட்டும் கிடையாது, பலன். கிருபையோட இன்னொரு பரிமாணம் என்ன? பலன். இப்போ இங்கே உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே நம்ம இந்த வசனத்தை பார்க்குறோம். 1 கொரிந்தியர் போங்க, இல்லை பிலிப்பியர் போங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். இங்கே 10ஆம் வசனத்துலேருந்தே வாசித்து பார்த்திங்கன்னா பிலிப்பியரில் அவர் பிலிப்பியர் பவுலப்போஸ்தலனுக்கு அனுப்பின அந்த ஆஃபரிங்ஸ், ரைட், ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டை குறித்து பேசுகிறார். அப்போ அதை பேசும்போது அதுக்கு நடுவில் ஒரு காரியம் சொல்கிறார். என்ன சொன்னார்னு பார்ப்போம். 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினால கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய என்ன கொண்டு இருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இது கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? இந்த மனரம்யமாக இருக்கிறதுன்றது ஈஸி கிடையாது, இயற்கையாக கொஞ்சம் கஷ்டம். கர்த்தரோட உதவி வேணும். ரைட்? ஏன்னா சூழ்நிலை மோசமாகும்போது, ரைட், குறை சொல்கிறதோ புலம்புறதோ, மன சோர்வடைந்து, ரைட், ஒரு சோகமான நிலைமையில் இருக்கிறது தான் பொதுவான மக்களுடைய ரியாக்ஷன் இல்லையா? தேவை குறைச்சல் இருக்குது, தேவை சந்திக்கப்படலை, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா பொதுவாக மக்கள் மனரம்யமாலாம் இருக்க மாட்டாங்க. புலம்புவாங்க, பயப்படுவாங்க, கவலைப்படுவாங்க. ரைட்? இல்லை வேறு யாரையாவது ஏதாவது சொல்லுவாங்க. ரைட்? இவங்க பிரச்சனைக்கு இன்னொருத்தவங்களை ஏதாவது சொல்லுவாங்க. இப்படி பல விதத்தில் மக்கள் தங்களுடைய அந்த மன உளைச்சலை வெளிப்படுத்துவாங்க. மனரம்யமாக இருக்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஒன்று, ரைட், கற்றுக்கொண்டேன்னா லேர்ன்டு. பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறார். மனரம்யத்தை வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறார். புரியுதா?
ரைட். 12ஆம் வசனத்தை கவனிங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இங்கே என்ன சொல்கிறாரு? போதிக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு. பாருங்கள், அப்போ இவருக்கு வந்து ஒரு போதனை உண்டாயிருக்குது. கர்த்தர் போதிச்சிருக்கிறாரு. எந்த சூழ்நிலையும் மனரம்யமாக இருக்கணும் அப்படின்னு போதிச்சிருக்கிறாரு. அவர் எல்லா நிலைமையிலும் மனரம்யமாக இருக்கிறாரு. போதனை மூலமாகவும் அதை செயல்படுத்தி பழகினதுனாலும் கற்றுக்கொண்டு இருக்கிறாரு. ரைட். அடுத்து சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எங்கேருந்து வந்துச்சு இவருக்கு இந்த பலன்? எல்லா சூழ்நிலையிலும் மோசமான நிலைமையிலையும், குறைவான சூழ்நிலைகளிலும், ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளிலும் மனரம்யமாக இருக்கிறதுக்கு இவருக்கு எங்கேருந்து பலன் வந்துச்சு? கிறிஸ்துவிடத்திலிருந்து. இது கிருபையின் இன்னொரு பரிமாணம், இந்த பலம். புரியுதா? அப்போ கிருபையும் இந்த கீழ்ப்படிதல், ஆவியானவரின் கனிகள், இதெல்லாம் வேறு வேறு கிடையாது. இதெல்லாம் இணைந்து செயல்படுகிற காரியங்கள். அதுக்கு தான் நான் முதல்ல வந்து கிருபையை குறித்து சொன்னேன். ரைட். ஏன் கிருபையை குறித்து பேசுகிறேன் இப்போ வழங்குதா? ஏன்னா கிருபையும் இந்த மனரம்யம், இச்சை அடக்கம், இதெல்லாம் இணைந்து செயல்படுகிற காரியம். ஒரே ஆவியானவர் தான். கிருபையை போதிச்ச அதே ஆவியானவர் தான் மனரம்யத்தையும் போதிக்கிறார். கிருபையை போதிச்ச அதே ஆவியானவர் தான் சுய கட்டுப்பாட்டையும் போதிக்கிறார், இச்சை அடக்கத்தையும் போதிக்கிறார். கிருபையை போதிச்ச அதே ஆண்டவர் தான் கீழ்ப்படிதலை போதிக்கிறார், விசுவாசத்தை போதிக்கிறார். வேறு வேறு ஆவியானவர் கிடையாது. ரைட். பைபிள் வந்து ஒரே கர்த்தர் இடத்துலேருந்து, ஒரே பரிசுத்த ஆவியானவர் இடத்துலேருந்து வந்தது. இது வந்து நம்ம புஸ்தகம் பைபிள் என்ன வெவ்வேறு தெய்வங்கள்னால எழுதப்பட்டதா? கிடையாது இல்லையா? ஒரே பரிசுத்த ஆவியானவர், ஒரே கர்த்தர். ரைட். அவர் தான் சொல்லியிருக்கிறார் இது எல்லாமே. அப்போ பாருங்கள், அப்போ கர்த்தருடைய பலத்தினாலே, கர்த்தருடைய கிருபையினாலே இச்சையடக்கத்தோடு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். போதிக்கப்படணும், கற்றுக்கொள்ளணும், பயன்படுத்தணும். ரைட். ஹல்லேலூயா. புரியுது? இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது ஹல்லேலூயா டு ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். சரி, இவன் இருக்கான், சிம்சோன் இருக்கான் இல்லையா? நீங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் தனியாக இந்த மெசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து படித்து பாருங்கள். ஆனால் அங்கே பார்க்குறோம், அவனுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோலே இல்லை. யோசேப்புக்கு நேர் விரோதமாக இருக்கிறார். இச்சை அடக்கம் இல்லை. எந்த அளவுக்கு இல்லைன்னா பாரு, அந்த டெலைலா வந்து சிம்சோன்ட்ட உன்னுடைய பலத்துடைய சக்திக்கான அந்த பலத்துடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறா. இவருக்கு தெரியுது அதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு. இருந்தாலும் இவ கேட்குறா, இவ தொல்லை தாங்க முடியல. ரைட். இவன் மேலே இவருக்கு ஒரு ஆசை வேறு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு? பொய் சொல்லிடுறாரு. பொய் சொல்லி ஒரு தவறான ஒரு காரியத்தை சொல்கிறார். இல்லாத ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆனால் அந்த பெண் பாருங்கள், இவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்கிறா. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை இல்லை, திரும்ப 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 செய்கிறா. இவருடைய பலத்தை இவர்கிட்டருந்து எடுக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் இவர் சொன்னாரோ அதை திரும்ப திரும்ப இவருக்கு செய்கிறா. கொஞ்சமாவது மண்டையில் ஒளி வர வேண்டாம்? ஆனால் இருந்தாலும் பாருங்கள், அவன் மேலே இருந்த ஆசையை இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த இச்சை அடக்கம் இல்லை. அதனால் இவ மேலே இருக்கிற அந்த ஆசைக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், திரும்ப 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 திரும்ப. ரைட். கடைசியில் அது அவருடைய பார்வையை எடுத்துச்சு. மகா பெரிய பலமுள்ள சிம்சோன், சேனைகள் பார்த்து பயப்படுகிற சிம்சோன் ஒரு கோமாளி மாதிரி அவங்க முன்னாடி நின்று அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரைட். மாவரைச்சிட்டு இருக்கிறார் அவங்களுடைய சிறையில். இவரை பார்த்து நடுங்கினவெல்லாம் இவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் அவர் மரித்தும் போனார் இல்லையா? அவங்களெல்லாம் கொண்டுட்டு கர்த்தருடைய உதவினால், பலத்தினால் சத்துருக்களெல்லாம் கொண்டுட்டு அவங்களோட சேர்ந்து மரிக்கிறார். இருந்தாலும் பாருங்கள், அவர் வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு ஆள். இன்னும் பல ஆண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தின் மீது நியாயாதிபதியாக இருந்திருக்க வேண்டியவர்.
ஆனால் பாருங்கள், இந்த இச்சை அடக்கம் இல்லாததுனால வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. ரைட்? ஹல்லேலூயா. உபவாசம் உங்கள் வாழ்க்கையில் இச்சை அடக்கத்தை வளர்க்கும். It will develop self-control. It will develop your ability to say no to desires, harmful desires, evil desires, sinful desire. பாருங்கள், இச்சை அடக்கம் உபவாசம் இந்த இச்சை அடக்கம், இந்த செல்ஃப் கண்ட்ரோலை டெவலப் பண்ணும், வளர்க்கும், பலப்படுத்தும். ரைட்? தவறான ஆசைகளுக்கு நோ சொல்வதற்கு, பாவமான ஆசைகளுக்கு நோ சொல்வதற்கு, இல்லை ஒரு சில சமயம் பாவமாக இருக்காது, ஆனால் பாதிப்பு உண்டாக்குறதா இருக்கும் இல்லையா? இந்த படிப்பின் காரியத்தில் சொன்னேன் இல்லையா? போய் விளையாடுறது ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி குடும்பத்தோடு அப்படி சேர்ந்து நின்று ஏதாவது ஒரு அப்படி சேர்ந்து அப்படி சிரிக்கிறது, ஜாலியாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் படிக்காமல் அதை போய் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு அது பாதிப்பை உண்டாகும் இல்லையா? மார்க்கு குறைஞ்சிப்போம். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் கூட அந்த நோ சொல்வதற்கு இச்சை அடக்கம் வேணும். ரைட்? இப்போ செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் அ டூல் கிவன் பை காட். இச்சை அடக்கம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ஈவு, ஒரு பலன். ஹல்லேலூயா. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். உபவாசத்தின் மூலமாக அது பயன்படுத்துகிறோம். ரெகுலராக பண்ணிங்கன்னா அது நல்லா ட்ரைனிங்காக உண்டாகும். இச்சை அடக்கத்தை பயன்படுத்தி 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 ஒரு ட்ரைனிங் உண்டாகும். ரைட்? இந்த ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் இங்கே நம்ம பார்த்தோம்னா பாருங்கள், நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவெனில், ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இது உடலுறவை குறித்து பேசுகிறது இல்லையா? அப்போது என்னடா இதை குறித்து பேசுகிறாருன்னு நான் தப்பாக நினைக்காங்க. இது நம்ம ஒன்றும் பாவத்தை குறித்து பேசலை, பாவம் எப்படி செய்கிறதுன்னு பேசலை, பைபிளில் இருந்து ஒரு போதனையை கொடுக்குறேன் உங்களுக்கு. அதனால் இந்த டாப்பிக்லாம் பேசலாமான்னு சங்கடமெல்லாம் படாதீங்க. இங்கே பேசலாம், சரியான காரியத்தை நம்ம போதிக்கலைன்னா தப்பான காரியத்தை உலகத்தில் இருக்கவன் நிச்சயமாக போதிப்பான். ரைட்? ஹல்லேலூயா. அப்போ சரியான காரியத்தை கேட்டு பழகணும். 2வது வசனத்தை கவனிங்க. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. இதை சொல்கிறார். அப்போ இது இந்த உடலுறவு கணவன் மனைவி மத்தியில் ரெகுலராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது பாவ சோதனைக்கு இடம் கொடுக்கும் அப்படின்றத குறித்து இங்கே போதிக்கிறார். ஹல்லேலூயா. அது போதிக்கும்போது உபவாசத்தையும் ஜெபத்தையும் இங்கே நடுவில் கொண்டு வர்றார். 5ஆம் வசனத்தை பாருங்கள். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தலையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி. இதில் முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், சில காலம், பெர்மனண்ட்டாக இல்லை, சில காலம். அந்த உபவாச நேரத்தில், உபவாச காலத்தில். ரைட்? ஏன்னா சில சமயம் நம்ம ஒரு நாள் உபவாசிக்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் பீரியட் உபவாசிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த காலத்தில் ரைட், உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை ஒட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். அப்போ இங்கே பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு, உபவாசம் செய்யும்போது அந்த காலத்தில் மனுஷனுக்கு இருக்கிற 2 மகா பெரிய ஆசைகளுக்கு நோ சொல்கிறோம். ரைட்? ஒன்று சாப்பாட்டு ஆசை, இன்னொன்று இந்த உடல் உறவின் ஆசை. ரைட்? இது 2 தான் மனுஷனுக்கு இருக்கிறதுலே பெரிய ஆசைகள். இது 2ஐயும் நிராகரித்து பழகிட்டா மற்ற ஆசைகளுக்கெல்லாம் நோ சொல்கிறது ஈஸிங்க, சாதாரணமாக போயிடும். புரியுதா? ஹல்லேலூயா. அதுவும் குறிப்பாக இது என்னைக்காவது ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு ஒருத்தர் உபவாசம் இது டெவலப் ஆகுது. இதெல்லாம் ரெகுலராக உபவாசிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். ரைட்? பைபிளின் படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்? அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது உபவாசம் செய்யுங்க. உங்களுக்கு உபவாசிச்சே பழக்கம் இல்லைன்னா ஆரம்பத்தில் ஒரு நேரம் சாப்பாட்டை வேணான்னு சொல்லிவிட்டு ஒரு நேரம் உபவாசிங்க. ரைட்? அப்புறம் போக போக அப்படியே கொஞ்சம் நல்லா பழக்கம் உண்டானதுக்கப்புறம் 2 நேரம் உபவாசிக்கலாம். சில பேர் 24 மணி நேரமும் உபவாசிப்பாங்க. ரைட்? அப்படிலாம் இருக்குது. நான்லாம் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி. ரைட்? அப்போது அந்த மாதிரி செய்யலாம். ரைட்? பழக்கம் வேணும், ட்ரெயின் பண்ணணும். உபவாசி பழக்கம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதனால் ஸ்டார்டிங்கில் ஒரு நேரம் உபவாசிங்க.
ரைட்? அந்த நேரத்தை ஒதுக்கி கர்த்தருக்கு முன்பாக காத்திருந்து ஜெபிங்க, பைபிள் வாசிங்க, கர்த்தரை துதிங்க, ஆராதிங்க, அவர் சமூகத்தில் காத்துருங்க. ரைட்? நானும் அப்படி தான் செஞ்சேன். நான் வேலை பார்க்கும்போது எனக்கு 2 நாள் ஆஃப் இருக்கும். அந்த 2 நாள் ஆஃப் இருக்கும்போது அதில் ஒரு நாள் வந்து அட்லீஸ்ட் அரை நேரம் உபவாசிப்பேன். ரைட்? கர்த்தருக்கு முன்பாக காத்திருந்து அவருக்கு பைபிள்லாம் படிச்சுட்டு, ரைட், கொஞ்சம் ஜபம்லாம் பண்ணிட்டு, கொஞ்சம் ஆராதனைலாம் பண்ணி, அந்நிய பாஷையெல்லாம் பேசி பேசிக்காக கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து அவர் கூட நேரம் செலவழிக்கிறதுக்கு. ரைட்? அந்த மாதிரிலாம் செய்யுங்க. செய்யணும் கிறிஸ்தவங்க. புரியுதா? இதெல்லாம் ட்ரெயின் பண்ணணும், பழகணும். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் உபவாசிக்க சொல்லிக் கொடுங்க. ஒரு நேரம் சாப்பிடாமல் இருக்க சொல்லிக் கொடுங்க, அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்கில். ரைட்? அப்புறம் போக போக கற்றுக்கலாம். இன்னும் பெட்டராக உபவாசிக்கிறதுக்கு பழகும். ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு நேரம் பண்ணி பழகுங்க. ஒன்ஸ் பாடி ட்ரெயின் ஆகி உங்களுக்கு கொஞ்சம் பலன் உண்டானதுக்கப்புறம் அடுத்து இன்னும் 2 நேரம் சாப்பாடை ஒதுக்கலாம். ரைட்? அந்த மாதிரிலாம் செய்யலாம். ஆனால் கவனிங்க, வாரத்தில் ஒரு நாளாவது செய்யணும். செய்யுங்க, நல்லது உங்களுக்கு. ரைட்? உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவுக்கு நல்லது. வாழ்க்கையில் வைராக்கியம் உண்டாகும். அதெல்லாம் பார்ப்போம், அடுத்த வாரம் பார்ப்போம். இன்றைக்கி வந்து நான் குறிப்பாக இந்த இச்சை அடக்கத்தை குறித்து தான் பேசணும்னு எனக்கு ஆவியில் கர்த்தர் வச்சுருந்தாரா, அதனால் அதை போதிச்சு நான் இன்றைக்கி. இந்த இச்சை அடக்கம் வந்து ப்ரைஸ்லெஸ், ரொம்ப ரொம்ப உதவியானது. ரெகுலராக செஞ்சு பழகிட்டீங்க, அந்த செல்ஃப் கண்ட்ரோல் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பக்கம் பாவத்தை நிராகரிக்கிற அந்த அனுபவம் இல்லையா, பாவத்தின் மேலே உண்டாகிற அந்த ஜெயம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்வதற்கான இச்சை அடக்கம். ரைட்? பார்க்க வேண்டிய வேலைகளை தொடர்ந்து கரெக்டாக பார்க்குறதுக்கான அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், இதுவும் டெவலப் ஆகும். ரைட்? ஏன்னா நம்ம ஒரு பக்கம் வந்து சாப்பாட்டு ஆசை, உடலுறவின் ஆசை, அதுக்கு வந்து வேணான்னு சொல்கிறோம், நிராகரிக்கிறோம். இன்னொரு பக்கம் நம்ம செய்ய வேண்டிய அந்த காரியம், கர்த்தரை தேடுற அந்த காரியத்தை செய்கிறோம் இல்லையா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த மாதிரி செய்கிறதுனால பாருங்கள், தேவையில்லாத காரியங்களுக்கு நோ சொல்ல பழகுறோம், தேவையான காரியத்துக்கு எஸ் சொல்ல பழகுறோம். செல்ஃப் கண்ட்ரோல் வந்து 2க்குமே வேணும். புரியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். அடுத்த வாரம் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்திலேருந்து இந்த உபவாசத்தினால் உண்டாகும் பிரயோஜனங்களை குறித்து நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். அல்லேலூயா. அதனால் அடுத்த வாரம் அதை குறித்து தியானிப்போம். இன்றைக்கி இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. இந்த மெசேஜ், இந்த வீடியோ, இந்த லிங்க்லாம் அவங்க குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். ரைட்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.